டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். ஸோ இந்த தேர்வு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. எக்ஸாம் எழுதிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படின்றது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வாங்கின மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்றதும் தெரியும். கட் ஆஃப் மார்க் நம்ம வந்து மினிமமாக சொல்லியிருந்தோம், ஒரு 80 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்த நபர்களாக இருந்தால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஏன்னா எக்ஸாமோட தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. இதில் ஒரு விஷயம், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு சேர்க்காம தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். ஆனால் ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட மார்க்கையும் சேர்த்து வந்து சொல்கிறீங்க. அது வந்து வெறும் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர், அவ்வளோதான். அதில் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும், 40% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் போதும், அவ்வளோதான் கேட்குறாங்களே தவிர அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியான மார்க்கெலாம் வாங்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. 30 கேள்விகள் இருக்குது அப்படின்னா 12 கேள்விகள் கரெக்டாக எழுதியிருக்கணும், அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு அந்த அளவுக்கு கொஷின்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே போதும். அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு ரொம்ப 30க்கு 30 வாங்கினாலும் உங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை, எலிஜிபிள், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை போக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வி தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்பவே ஒரு 1000 காலி பணியிடங்கள், அதை நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு 1000 காலி பணியிடங்கள் அப்படின்றத வந்து அதிகப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கும் மேலே வந்து வேக்கன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் இருக்குது. ஸோ இன்னமும் வந்து ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னா இதிலேருந்து இன்னும் ஒரு 2000 காலி பணியிடங்கள் வரையுமே அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்துட்டு ரிசல்ட்டை விட்டாலும் சரி, அதற்கான இது விட்டாலும், கட் ஆஃப் மார்க் விட்டாலும் சரி, உங்களுடைய மதிப்பெண்கள் பட்டியல் விட்டாலும் சரி, அதுக்கப்புறமும் கூட நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் நம்ம சொன்ன கட் ஆஃப் அந்த ரேஞ்சில் இருக்கிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வரலைனாலும் செகண்ட் லிஸ்ட்டில், அதாவது லிஸ்ட் 2 எதுக்கு வருது அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் லிஸ்ட்டு 2 அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த இதில் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸும் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், மார்க் நம்ம கொடுத்த கட் ஆஃப் அந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்துருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து போதும், வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ ஒரு 80 அல்லது 80க்கு மேலேயோ எடுத்துருந்தீங்க, 85 90 அந்த ரேஞ்சிலலாம் இருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு ஜாப் ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே இருக்கும். இல்லை அப்படின்னாலும் செகண்ட் லிஸ்ட்டில் கம்பல்சரி வந்துடும். ஸோ இதுக்கு கீழேயும் வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கிற மதிப்பெண்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து வேக்கன்சியை பொறுத்து, வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து வந்து மாறுபடும். ஒரு 2000 3000 காலி பணியிடங்கள் வந்து அதிகமாகுது அப்படின்னா இன்னும் கீழே இருக்கிறவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு வந்து வேக்கன்சி வந்து எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி பார்த்துக்குவோம், கட் ஆஃப் மார்க் எல்லாமே. அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றதும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.